ஒரு குறுகிய இடத்துக்குள்ள மண்ணோட மண்ணா மக்கி மறைஞ்சு போகக்கூடிய இந்த உடலுக்கும், இந்த ஒரு வாழ்க்கைக்குமா நம்ம இவ்ளோ போராட்டங்கள் அனுபவிச்சோம், இவ்ளோ கஷ்டப்பட்டோம், இவ்ளோ சுயநலமா இருந்தோம், இவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டோம். இல்ல இவ்ளோ ஒரு விஷயங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவ்ளோ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். எத நோக்கி நம்ம போறதுக்கு இந்த ஆசை, தேடல், இந்த கனவை எல்லாம் நம்ம சுமந்து கஷ்டப்படுறோம். வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிழைப்பு விஷயமா வெளியூர் பக்கம் போன நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப குலதெய்வம் தெரிந்த நபர்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் என்ன ஒரு வேறுபாடு, வித்தியாசங்கள், என்ன பிரச்சனைகள் அந்த மாதிரினா விருத்தி தன்மைகள்ங்கிறது குறைபாடா இருக்கும். நிறைய சொத்துக்கள் சம்பாதிக்க முடியும். வெளிநாடோ இல்ல எங்கேயோ போய் குலதெய்வமே தெரியாம நிறைய சொத்துக்கள் சேர்க்க முடியும். ஆனா அந்த சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய வாரிசுகள் இல்லாம போறது இந்த குலதெய்வம் தெரியாத குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் அதுதான். திருமண பாக்கியம்ங்கிறது தடைப்படும். குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மெயினா விருத்தி தன்மை, அதாவது குடும்ப விருத்தியை தடைப்படுத்தும். அதே மாதிரி தீராத நோய்கள், அந்த நோய்கள் தீர்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கான அந்த நோய்களை கொடுக்கக்கூடியது இந்த குலதெய்வம் தெரியாத குடும்பங்களுக்கு ஒரு சாபக்கேடுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த காலங்கள்ல, பழைய காலங்கள்ல பிழைப்புக்காக வெளியில போய் நம்ம அந்த அதான் சொல்றது, அந்த சொந்த பந்தம், அந்த நட்புகள்ல அந்த ஒரு கான்டாக்டே இல்லாம போற நபர்களுக்கு குலதெய்வம் என்னங்கிறத அப்படியே காலப்போக்குல மறந்து வழிபாடுகளை மறந்து அப்படியே மறந்துடுறது. குலதெய்வம்னா என்ன? நம்மளுடைய ஒரு வம்சாவளியில வந்த ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். இப்போ குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? குலதெய்வ வழிபாடுலயே இல்ல நாங்க, எங்களுக்கு குலதெய்வம் தெரியும். இதுல முக்கியமா ஒரு தவறு பண்ணுவாங்க. குலதெய்வமே தெரியாது அப்படிங்கக்கூடியவங்க சிவனை குலதெய்வம்னு சொல்றது, திருப்பதி வெங்கடாச்சலபதிய குலதெய்வம்னு சொல்றது உண்மையிலே மிக மிக தவறு. அவங்க எல்லாம் பெரிய தெய்வங்கள். அவங்க எந்த குலத்துக்கான தனிப்பட்ட தெய்வம் கிடையாது. சரியா? அதனால அந்த வழிபாடுங்கிறது மிக தவறு. சிவனுடைய அம்சமான கருப்பசாமி, ஐயனாருன்னு சொல்லக்கூடிய பல தரப்பட்ட தெய்வங்கள நம்ம வழிபாடு பண்ணலாம். இப்போ குலதெய்வம் தெரியலப்பா. எங்களுக்கு குலதெய்வம் தெரியல. இப்ப சிவனை வழிபடக்கூடாது, திருப்பதி வழிபடக்கூடாது. அப்ப நாங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா குலதெய்வத்தை வழிபடக்கூடிய தன்மை கிடைக்கும்? இல்ல எங்க குலதெய்வம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த கேள்விக்கான ஒரு விளக்கமான ஒரு பதிவா இது இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா, தெய்வம் மிக மிக ஒரு சூட்சமம் நிறைந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒத்துக்கொண்டு அதனோட பாதையில நம்ம பயணப்படணும் அப்படிங்கிறது தான். என்னன்னா நம்ம நிறைய குலதெய்வ கோவிலுக்கு நம்ம அவங்கவங்க குலம் சார்ந்து பங்காளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மட்டுமே போய் வழிபடக்கூடிய அந்த குலதெய்வங்கள் நிறைய இடங்கள்ல சும்மா ஒரு சின்ன மரம் மட்டுமே இருக்கும். ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் இருக்காது. இரவெல்லாம் பார்த்தா அந்த ஒரு குறுகிய இடத்துலயே அத்தனை பேரும் அமர்ந்து வழிபாடு பண்ணி தெய்வத்துக்கு தேவையான பூஜைகள் பண்ணி மறுநாள் அவங்கவங்க ஊருக்கு கிளம்பி போவாங்க. பார்க்கும்போது இந்த இடத்துல இத்தனை குடும்பம் தங்கியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அந்த குலதெய்வத்தை ஒற்றுமையா போய் அந்த வழிபடக்கூடிய தன்மைங்கிறதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த அந்த ஒரு தருணத்தை தான் குலதெய்வம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிலையில நிறைய பேர் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் குலதெய்வத்தை வழிபாடு பண்ண போவாங்க. அதுல நிறைய பேர் செய்யற தப்பு, பிடிமண் எடுத்துட்டு நமக்கு தேவையான இடத்துல வச்சு வழிபாடு பண்றது. அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய தவறு. நம்ம நினைச்ச இடத்துல எல்லாம் அது பிடிமண் எடுத்துட்டு வழிபாடு பண்ணக்கூடியதை அவங்க அருளணும். நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்க போறேன், நீ வா அப்படின்னு அவங்க உண்மையா சொன்னா மட்டும்தான் அது உண்மையாக பலிதமாகுமே தவிர, நம்ம இஷ்டத்துக்கு தூரமா இருக்கு, இல்ல பங்காளிகளோட பிரச்சனையா இருக்கு, நான் குலதெய்வத்தை போய் நான் என் இஷ்டத்துக்கு வழிபாடு பண்ணிப்பேன், இல்ல நான் பணக்கார வசதியா இருக்கேன், எனக்கு நிறைய இடம் இருக்கு, என் இடத்துலயே குலதெய்வத்தை அமர வச்சு, யாரோ ஒரு பூசாரி சொன்னாங்க, யாரோ ஒரு மந்திரவாதி சொன்னாங்க, என் குலதெய்வத்தை கட்டி கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிடுறேன்னு சொல்ற அந்த முட்டாள்தனமான விஷயங்களை எல்லாம் நம்பி குடும்பத்தை கெடுத்துக்கிற தன்மைய பண்ணாதீங்க. சரியா? குலதெய்வம் எந்த இடத்துல அவதரிச்சதோ அதே இடத்துலதான் காலமெல்லாம் அருள் பாலிக்கும். ஒரு வேளை நான் இந்த இடத்துக்கு மாறுறேங்கிற உத்தரவு யாருக்கு கிடைக்குதோ அவங்க வேணா எடுத்து உண்மையாக அதை செய்து, எந்த பூஜையும் தேவையில்லை, எந்த மந்திரமும் தேவையில்லை, அவங்களே உட்கார விருப்பம் இருந்தா தாராளமா உட்காந்துப்பாங்க. சரியா? இப்ப குலதெய்வம் தெரியாதவர்களுக்கான விஷயங்களையே பார்ப்போம். இந்த குலதெய்வங்கள்லயே பல வழிபாட்டு முறைகள் இருக்கு. இப்போ பங்காளிகள் மட்டுமே போய் வழிபாடு பண்ணுவோம். ஒரு சின்ன மரம் இருக்கும். அந்த மரத்துக்குள்ள ஒரு சும்மா அந்த ஒரு ரவுண்டா ஒரு கட்டடத்தை கட்டி அதுக்குள்ள உட்கார வச்சு வழிபாடு பண்ணுவோம். சில இடங்கள்ல எந்த ஒரு மறைவுமே தேவைப்படாது. எனக்கு வெட்ட வெளிச்சத்துல தான் நான் அமருவேன்னு சொல்லி வழிபாடு பண்ணுவாங்க. சில குடும்பங்கள்லாம் பார்த்திருக்கேன் நானும். 3 செங்கல் வச்சிருப்பாங்க. அதை தகரப்பெட்டிக்குள்ள வச்சுக்குவாங்க. அதை எடுத்துட்டு போய் அது தோன்றிய இடத்துல வச்சு வழிபாடு பண்ணிட்டு மறுபடியும் அந்த செங்கல் எடுத்து செங்கல்னு சொல்லக்கூடாது, அந்த தெய்வத்தை எடுத்து அப்படியே அந்த பெட்டியில வச்சு
மறுபடியும் கொண்டு வந்துருவாங்க. அது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அதை எடுத்து வெளியில வைப்பாங்க. அந்த மாதிரியான நம்பிக்கையின் அடிப்படையில குலதெய்வம்ங்கிறது குலத்தை காக்கும் தெய்வம் மட்டும் கிடையாது. நம்மளுடைய ரத்தத்தோடு கலந்த ஒரு ஜீவன்னே சொல்லலாம். அதே மாதிரி குலதெய்வங்கள பொறுத்தவரைக்கும் கர்மா பார்த்து அருள் கொடுக்கக்கூடியது குலதெய்வங்கள் கிடையாது. நீ நல்லது பண்ணு, கெட்டது பண்ணுன்னு எப்படி இருந்தாலுமே, ஆண் தெய்வமா இருந்தாலும், பெண் தெய்வமா இருந்தாலும், அம்மா என்னை காப்பாத்து, எனக்கு இப்படி பிரச்சனையா இருக்கேன்னு மனமுருகி அப்படியே மனதார அன்பால போய் அம்மான்னு சொல்லும்போது, குலதெய்வம் கண்டிப்பாக அருள் குடுத்து தான் ஆகும். நல்லது செஞ்சு தான் ஆகும். நீ எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, நல்லது குடுத்தே ஆகும். அப்படிப்பட்டதுதான் குலதெய்வம். அதனாலதான் எப்படி நீ கர்ம பலனை அனுபவிச்சாலும், குலதெய்வத்தை போய் வணங்குன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அதனாலதான். குலம் காக்கக்கூடிய குலதெய்வம் கர்ம அடிப்படையில வந்து குலத்தை காக்காது. அது உனக்காக போராடும். உன்னுடைய கர்மாவை குறைப்பதற்கு உன்னோடு சேர்ந்து தெய்வமும் சேர்ந்து போராடி உனக்கான நன்மையை வாங்கி கொடுக்கும். நல்லதுக்கு மட்டும். அதே மாதிரிதான் எல்லை தெய்வம். கிராமத்து எல்லை தெய்வங்கள், கிராமத்து காவல் தெய்வங்கள். இது எப்படின்னா ஒரு ஊருக்கு எல்லை தெய்வம் இருக்கும், காவல் தெய்வம் இருக்கும். அதை வந்து எல்லாரும் கும்பிடுற தெய்வங்களும் இருக்கும். நாங்க வந்து இந்த இந்த குறிப்பிட்ட தரப்பினர் மட்டும் வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கு. அந்த தரப்பினர் மட்டும்தான் போய் பூஜை பண்ணுவாங்க. அந்த தரப்பினர் மட்டும்தான் போய் அபிஷேக அலங்காரங்கள் பண்ணுவாங்க. ஆனா சில ஊர்கள்ல பொதுவான தெய்வம் இருக்கும். அந்த ஊரே சேர்ந்து வழிபாடு பண்ணும். அப்படிப்பட்ட தெய்வங்களும் வந்து கர்ம பார்க்காது. நீங்க மனதுருகி கண்ணீர் வடிச்சு தெய்வமே என்னை காப்பாத்து, எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதுல இருந்து நான் மீண்டு வரணும்னு மனமுருகி உண்மையான பக்தியோடு பொலி கொடுக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பொலி கொடுத்தோம். இல்ல சைவ தெய்வமும் இருக்கு, அசைவ தெய்வங்களும் இருக்கு. என்ன வழிமுறையோ அதை நம்ம செய்து அவங்க கிட்ட மனமுருகி உள்ளார உண்மையாக நம்ம வேண்டிக்கும் போது கர்மா பார்த்து அவங்க வந்து பலன் கொடுக்க மாட்டாங்க. கர்மா இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க கிட்ட கேட்ட வரத்தை அவங்க கொடுப்பாங்க. இந்த மாந்திரிகவாதிகள்லாம் நிறைய இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் வந்து காளி, சில தெய்வங்கள் இருக்காங்க, உக்கிர தெய்வங்கள். அவங்கள வழிபாடு பண்ணி கெட்டது பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு கேள்விகள் நீங்க நிறைய கேட்டிருந்தீங்க. அம்மா இந்த உக்கிர தெய்வங்களை எல்லாம் நாங்க வழிபாடு பண்ணக்கூடாது. அப்ப காளினா பயப்படுறாங்க. வாராகியை பார்த்து பயப்பட்ட மாதிரி காளினா இல்ல பயமா இருக்கு. கெட்டது பண்றது, இல்ல அசைவ வழிபாடு. வழிபாடே வந்து வித்தியாசமா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது ஆக்ரோஷமான தெய்வங்கள் அவங்களெல்லாம் வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தெய்வங்கள் வந்து சில தெய்வங்கள் கர்ம நிலைப்படி பலன் கொடுக்காத தெய்வங்கள், சில தெய்வங்கள் கர்ம அடிப்படையில பலன் கொடுக்கக்கூடியவங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். இதுல காளி எடுத்துக்கிட்டோம்னா இந்த காளி அடிப்படையில சில தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா? அந்த உக்கிரமா ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பொலி அவங்களுக்கு பொலி கொடுக்கறதோ இல்ல சைவ சாப்பாடோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தேவையானதை படைச்சு தெய்வமேன்னு கேட்கும்போது நீ கெட்டதே கேட்டாலும் அவங்க நடத்தி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறையை நீ பொலி கொடுத்து நீ வழிபாடு பண்ணும்போது அவங்க அதை கொடுக்குறாங்க. ஆனால் நீ கெட்டதுக்கு தாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு அளவுதான் உங்களுக்கு உங்க வழிபாட்டுக்கான பலனை கொடுப்பாங்க. ஆனால் அதை விட 1000 மடங்கு அதிகமான வேதனைகளையும் சோதனைகளையும் தீராத துன்பங்களையும் திருப்பி ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போதைக்கு வேணா ஒரு மாயை வரும், மகிழ்ச்சியான ஒரு மாயை. ஆனா நீங்க நல்லா பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ மந்திரவாதிகள் மாயாஜாலம் பண்றவங்களை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கெட்டது பண்றவங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா ரொம்ப காலம் இருக்காங்களா, அவங்க நல்லா இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க. கிடையவே கிடையாது. உடனே அந்த தெய்வம் திருப்பி ஒரு பங்கு நீ செய்த பூஜைக்கு நான் பலன் கொடுத்துட்டேன், அதவே 1000 மடங்கு நீ செய்த தீமைக்கான பலனை நான் கொடுப்பேன்னு தான் அந்த நன்மையவே கொடுக்கும். அதுதான் உக்கிர தெய்வங்களினுடைய ஒரு நீதி. அதனால எந்த தெய்வத்தை நம்ம எப்படி வணங்கினாலுமே கவனம் தேவை. யாருக்கும் கெடுதலுக்காக வணங்கக்கூடாது. இப்போ ஒரு கெடுதல் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்காக சொல்றேன். ஒரு கணவன் மனைவி பிரிகிறாங்க. இல்ல ஒரு குடும்பம் பிரிய இருக்கு. இல்ல ஒரு பங்காளிகள் பிரச்சனையில அந்த குடும்பம் பிரிய இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க மாந்திரீகம் பயன்படுத்தி அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து, அந்த குடும்பத்திற்கான நன்மைகளுக்காக நீங்க பாடுபடும்போது, அந்த காளி 1 அல்ல 2 அல்ல, கோடிக்கணக்கான நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொட்டி கொடுப்பாங்க. ஒரு முறை இல்ல, தலைமுறை தலைமுறையா உங்களுக்கு கொட்டி கொடுப்பாங்க. ஆனா அதவே தவறான முறையில பயன்படுத்தும் போது அந்த இனமே அதாவது செய்யக்கூடிய அந்த மந்திரவாதிகளினுடைய இனமே அழிஞ்சு ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறத கண்ணார பார்த்திருக்கேன் நானு. சரியா? அந்த மாதிரி எல்லை தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் அந்த ஊரே கும்பிடக்கூடிய தெய்வங்களாக இருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. குலதெய்வம் தெரியாத நபர்கள் அந்த தெய்வங்களை நீங்க குலதெய்வமா எடுத்து நீங்க வழிபாடு தாராளமா பண்ணலாம். இதை விட ஒரு சூட்சமமான ஒரு ரகசிய உண்மைனே சொல்லலாம். அதை நான் சொல்றேன். சாதாரணமா எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நான்லாம் எதுக்கு இருக்கணும், ஐயோ நான்லாம் வந்து எனக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு சலித்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ்றவங்க கிட்ட நான் 2 இடம் நான் சொல்லுவேன். ஒண்ணு வந்து ஹாஸ்பிட்டல், 2வது வந்து சுடுகாடு.
இந்த 2 இடத்துக்கும் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ஒரு வாழ்க்கை எவ்வளவு வருஷம் நம்ம வாழ்றோமோ, அந்த தத்துவத்தை ஒரே நொடியில விளங்க வைக்கக்கூடிய தன்மை ஒரு ஹாஸ்பிட்டல்லயும், ஒரு சுடுகாட்லயும் இருக்கு. அத நான் கண்ணார, காதார, நேரடியாக உணர்ந்த விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி என்னுடைய நான் எத்தன ஒரு குருமார்களோட பாதையில நான் பயணிக்கிறேனோ, அவங்க சொன்ன விஷயங்களையும் தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் அடிக்கடி எல்லா பிள்ளைங்கட்டையும் அந்த ஒரு விஷயத்த சொல்வேன். நீங்க போய் பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போம்போது தான் தெரியுது, ஒரு மனிதன் எவ்வளவு ஒரு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். ஒரு மனிதன் எப்படி வந்து வாழணும் அப்படிங்கிறத ஒரு ஹாஸ்பிட்டல் தான் குடுக்குது. ஒரு கர்ம பலன்கள் சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். ரொம்ப சீக்கிரத்துல கர்மாவ சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரத்துல கெட்ட எண்ணங்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு தோணும். அதை அடக்கி ஆண்டு நல்ல விஷயங்கள குடுக்குறது தான் கஷ்டம். அந்த கஷ்டத்த நீங்க சும்மா ஒரு எளிமையான ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்த நம்ம பயன்படுத்தும்போது பெரிய கஷ்டங்கள் நமக்கு வராது. அந்த மாரி அந்த ஹாஸ்பிட்டல் போம்போது பல பாடங்கள் படிக்கலாம். சுடுகாடு. அதை விட ஒரு விஷயம் எதுவுமே இல்ல தங்கங்களா. கடைசியில ஆடி அடங்கி ஒரு ஒரு உண்மை அத சொல்றதுக்கு கூட எனக்கு முடியல. சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு குறுகிய இடத்துக்குள்ள மண்ணோட மண்ணா மக்கி மறைஞ்சு போகக்கூடிய இந்த உடலுக்கும், இந்த ஒரு வாழ்க்கைக்குமா நம்ம இவ்ளோ போராட்டங்கள் அனுபவிச்சோம், இவ்ளோ கஷ்டப்பட்டோம், இவ்ளோ சுயநலமா இருந்தோம், இவ்ளோ வந்து மோசமான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டோம். இல்ல இவ்ளோ ஒரு விஷயங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவ்ளோ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். எத நோக்கி நம்ம போறதுக்கு இந்த ஆசை, தேடல், இந்த கனவு எல்லாம் நம்ம சுமந்து கஷ்டப்படுறோம். இது எல்லாமே வந்து ஒரு சில நொடிகள்லயே வந்து அந்த சுடுகாட்டுல தெரிஞ்சிடும். அதை தாண்டி குலதெய்வம் தெரியாத நபர்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில காலை 9 to 10:30 இந்த மணிக்கு சுடுகாட்டில் இருக்கக்கூடிய காளி, அங்காளேஸ்வரி, சிவபெருமான், ருத்ர தாண்டவத்துல உக்கிரமா இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் கிட்ட நம்ம எத்தனை மக்கள், எத்தனை கோடி மக்கள் இருக்குமோ, அத்தனை கோடி மக்களுக்கும் ஒவ்வொரு இனங்களாக, அதாவது பங்காளிகள் பங்காளிகளா ஒரு குடும்பம் குடும்பமாக இருக்கும் இல்லையா? குலதெய்வங்கள், சிறு குலதெய்வங்கள் எல்லாமே அந்த சுடுகாட்டுக்கு போய் தெய்வங்களிடம் ஆசி பெற்று உங்களுக்காக முறையிட்டு பல வரங்களை பெற்று தரக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 9 to 10:30 மணி. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்க அங்க போய் ஒரு 10 நிமிஷம் அமைதியா ஒரு ஓரத்துல போய் ஒரு அமைதியா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம அமர்ந்து எந்திரிச்சு வந்து பாருங்களேன். ஒரு சில மாதங்கள்ல உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு நேரடியாக ஒரு சில மனிதர்கள் வழியில வாய் வழியாக உங்களுக்கோ இல்ல உங்களுக்கே கூட கனவின் வழியாவோ எப்படியோ அந்த குலதெய்வத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இல்ல அந்த குலதெய்வம் அங்க இருக்கும்போது உங்களை பார்த்ததுமே உங்க கூடவே அது வந்துடும். நான் தான் உன்னுடைய குலதெய்வம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே வந்து உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வழிபாடு பண்ண எனக்கு இதுதான் வழிபாடுன்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு பெரிய ஒரு ரகசியமாவே பல பேர் வந்து அதை சொல்லக்கூட மாட்டாங்க. நிறைய பேருக்கு இது தெரியும் ஆனா சொல்ல மாட்டாங்க. இந்த நேரங்களை பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் உட்காரும் போது அந்த குலதெய்வம் நம்மளோட நமக்கான அருளோடு கூட வந்துடுவாங்க. ஆக குலதெய்வம் தெரியாதவர்களுக்கான இந்த ஒரு அற்புதமான பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். சில வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னும் கூட நான் ஒரு விஷயம் சொல்றேன். இல்லம்மா நாங்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம். நாங்க சுடுகாட்டுக்கெல்லாம் போ முடியாதும்மா. ஊர் எல்ல தெய்வமே எங்களுக்கு கிடையாது. நாங்க வெளிநாட்டுல இருக்கோம். எங்களுக்கு குலதெய்வம் தெரியணும். நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு அங்காளேஸ்வரி அங்காளேஸ்வரி அம்மனை வழிபட்டால் குலதெய்வத்தினுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபட்டால் எந்த தெய்வமும் தேவையில்லை. முருகப்பெருமானினுடைய வழிபாடு மட்டுமே போதும். குலதெய்வத்தினுடைய பேரருளை வம்ச வம்சமாக தலைக்க செய்யக்கூடிய அருளை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார். இந்த மாதிரி சில பல வழிமுறைகளின்படி தெய்வமே தெரியலன்னு சொல்றவங்க வழிபாடுகளை பண்ணலாம். இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.